மேல்நிலை பட்டதாரி ஆசிரியர் சங்கம் நடத்துகின்ற பணி நிறைவு பாராட்டு விழா மாவட்ட பொதுக்குழு கூட்டம். இந்த விழாவிற்கு என்னை அழைத்ததற்கு நெஞ்ச நிறைவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்ற வாரம் எங்கள் ராசிபுரம் வட்டத்தினுடைய தலைவர் வேலாயுதையா அவர்கள் நம்ம சங்கத்துல உங்களுக்கு பாராட்டு விழா வாங்கினாங்க. நம்ம மகிழ்ச்சியா இருந்தது. நான் ஏப்ரல் 30ஆம் தேதியே ஓய்வு பெற்றேன். ஒரு மாசம் நான் எங்கேயுமே போகல, வீட்டுல தான் படுத்துட்டு இருந்தேன். ஏழக்கிழமை கூட பாத்தீங்கன்னா எப்பயும் போல எட்டரைக்கு இதே பேண்ட் ஷர்ட்டை போட்டு பரப்பிட்டேன். ஆனா எனக்கு பள்ளிக்கூடம் போக முடியாதுன்னு தெரியும். 4:30 வரைக்கும் அப்படியே தான் படுத்திருந்தேன், அந்த டைம் முடிகிற வரைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஐயா அவர்கள் நம்ம மாவட்ட தலைவர் அருள் செல்வன் ஐயா அவர்கள் அழைத்தார்கள். இந்த மாதிரி விழா நடக்குது, நேரமா வந்துருங்க, பாராட்டு விழா. நம்ம மகிழ்ச்சி, ஏதோ ஒரு புத்துணர்வு. இப்ப மேடெல்லாம் சொன்னாங்க 60,000 வரைக்கும், எனக்கு எதுவுமே இல்லை. ஏப்ரல்ல 1 லட்சம் சம்பளம் போட்டாங்க, மே மாசம் ஃபர்ஸ்ட்ல. இந்த மாசம் எதுவும் இல்லை. ஆனா இந்த மாதிரி என்ன அழைத்து இந்த ஆசிரியர்களோட ஏதோ இளமை சக்தியை நான் பெற்ற மாதிரி இருந்தது. இங்க இந்த மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் பேச்சுல எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. உண்மையாக பெருமைப்படுகிறேன். அப்பப்ப தனகுமார் ஐயா, விஜயன் ஐயா எல்லாம் சங்க தலைவர் வருவாங்க, ஐயா எல்லாம் வருவாங்க. ஆனா சங்கத்துக்கு பணம் வாங்குவார் தனகுமார் ஐயா. ஒவ்வொரு போராட்டத்துக்கு என்ன அழைச்சிட்டு வருவாங்க. அது மட்டும் தான் நான் செஞ்சிட்டு இருப்பேன். அதுல என்ன முக்கியமா இந்த சங்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை பட்டதாரி ஆசிரியர் அந்த தற்செயல் விடுப்புக்கான விண்ணப்பம் ஒரு குட்டியா டேபிள் வச்சிருவார் தனகுமார் ஐயா. அது ஆண்டு முழுவதும் பயன்பட்டு எல்லா டீச்சருக்கும் தந்துட்டு இருப்பேன். மத்த எந்த சங்கத்திலையும் தரமாட்டாங்க, எல்லாருமே வாங்கி தருவாங்க, வாங்கிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு அந்த மாதிரி என்ன தேவை என்பதை செய்து கொடுக்கின்ற ஒரு சங்கமாக இந்த நம்ம தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை பட்டதாரி ஆசிரியர் சங்கம் எனக்கு ரொம்ப ஒரு நிறைவு. இப்ப பாத்தீங்கன்னா கூட நான் பணி நிறைவு பெறும்போது ஐயாலாம் எல்லாம் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 சால்வை போட்டாங்க. ஆனா தரமான ஒரு சால்வை பாத்தீங்கன்னா எப்படி எனக்கு பிடிச்ச ரோஸ் கலர், அது பெரிய துண்டு, குளிர்காலத்துக்கு போச்சுக்கிற அளவுக்கு கொடுத்திருக்கிறாங்க. நம்ம மகிழ்ச்சி. சந்தன மாலை உண்மையாகவே சந்தன வாசம் அளித்தது. அந்த சீல்டு ரொம்ப சிறப்பா இருந்தது. அதனால நிறைய பேர் பங்களிப்பு தான் இந்த விழாவை நடத்த முடியும். இந்த சங்கத்திற்கு நிதி வழங்கிய அனைத்து உள்ளங்களும், பெரியோர்களும், ஆசிரியர்களும், சகோதரிகளும் பல்லாண்டு வாழ வேண்டும். இந்த சங்கம் எல்லா சங்கத்தை விட சத்தியமா நான் சொல்றேன், என்னை பயன்படுத்திக் கொண்டு நிறைய சங்கங்கள் எல்லாம் வளர்ந்தார்கள். வேலாயுதையாவுக்கு தெரியும், அவர்கள் எல்லாம் மாவட்ட தலைவரும் மாநில தலைவராக வந்தார்கள். அவர்கள் யாரும் எனக்கு விழா நடத்தவில்லை. நான் வேலாயுதையா என்னை எப்படியும் பயன்படுத்திக் கொள்வார். அந்த வகையில் என்னை சிறப்பு செய்ததற்கு மிகவும் நன்றி. இங்க வருகிற அனைவரும் பல்லாண்டு வாழ வேண்டும். ஆள் போல் தலைத்து அருகு போல் வேறுண்டி பல்லாண்டு வாழ வேண்டும் என்று ராசிபுரம் எல்லாம் உள்ள நித்திய சுமங்கலியை வேண்டி வணங்குகிறேன். இந்த வாய்ப்பு வழங்கிய இந்த சங்கம் தமிழ்நாடு அரசு உயர்நிலை மேல்நிலை பட்டதாரி ஆசிரியர் சங்கம் மட்டுமே தமிழகத்தில் ஒரு சிறந்த சங்கமாக இருக்கும். ஆசிரியர் கோரிக்கைகளை வெற்றி தரும் ஒரு சங்கமாக இருக்கும். அதில் செயல்படுகின்ற அத்தனை நிர்வாகிகளுக்கும் ராசிபுரம் வட்டாரத்தின் சார்பாக அடுத்து இந்த மாப்பிள்ள கணபதி பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. ஒரே நிமிடம். அவரு திருச்சியில பட்டதாரியா படிக்கும் பொழுது, பெரியார்ல படிக்கும் போது, நான் எம்ஏ மதுரை காமராஜர்ல அப்ப போகும்போது அந்த விடுதியில நம்ம கட்டுப்பாடு, அவரு சாப்பாடு மறைச்சு வச்சு எனக்கு வாங்கிட்டு வந்து தருவாரு. அடுத்து சென்னையில எம்எஸ்சி கணபதி படிக்கும் போது நான் அங்க போயிருக்கேன், எம்பில் படிப்பது சம்பந்தமா. அந்த மாநில கல்லூரி விடுதியில எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்துரு. இப்பயும் ஒரு தகவலை சொன்னாரு, ஒரு நல்ல ஹோட்டல்ல உங்களுக்கு நான் சாப்பாடு வாங்கி தரேன், நம்ம சங்கம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு. அப்பதான் நான் சொன்னேன், எப்ப படிக்கும் போதும் சாப்பாடு போட்டீங்க, ஓய்வு பெறும் போய் அந்த நிறைவிழாவையும் சாப்பாடு போடக்கூடிய ஒரு சங்கமாக இந்த சங்கம் இருக்கிறது. அன்பு மாப்பிள்ளை கணபதி அவர்களும், எங்கள் வட்டார தலைவர் வேலாயுதையா அவர்களும், விஜயன் ஐயா அவர்களும், தனகுமார் ஐயா, என்ன வரும்போது நானு நாமக்கல் தானே வரேன்னு அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல வந்துட்டு இருந்தேன். அது ஒரு 30 கிலோமீட்டர் வேகத்துல தான் வந்தது. நம்ம அருணாசல ஐயா பார்த்தாரு, ஐயா இது வேலைக்கு ஆகாது, விழா நிறைவு பெற்று தான் வருவீங்க, உங்க வண்டி கொண்டாந்து நம்ம வீட்டுல நிறுத்துங்க, என் வண்டியில உட்காருன்னு அழைச்சிட்டு வந்தார் ஐயா. அந்த மாதிரி அருணாசல ஐயா அவர்களுக்கும் நன்றி. இன்று ஏதோ ஒரு புதியதாக பிறந்து விட்டோம். என்னிடம் இருந்த அந்த மனக்கவலைகள் அத்தனையுமே தீர்ந்து விட்டது. இந்த சங்கம் மேலும் மேலும் வளர வேண்டும். அனைத்து ஆசிரியர்கள் கோரிக்கைகளை வெற்றி பெற்று தர வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
ஆசிரியர் சங்கம் நாமக்கல். நன்றி, வணக்கம்.